ஹாய் மக்களே, லைஃப் ஆஃப் மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு நீங்கள் இது வரைக்கும் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இதே மாதிரி நிறைய விமன் ஓரியன்டான கண்டென்ட்ஸ் நிறைய கொடுக்க போகிறோம். அதுக்கும் நீங்கள் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு ரொம்ப நம்புகிறோம். ஸோ நம்ம பொண்ணுங்க சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கீப் சப்போர்ட்டிங் அஸ். குழந்தைக்கு வேற வீட்டில் உடம்பு சரியில்லை, அப்படியே விட்டு வந்திருக்கேன். அப்படியா? யார் பார்த்துக்கிறாங்க வீட்டில்? என் ஹஸ்பண்ட் தான். ஓ, குழந்தை அப்படி இருக்கும்போது நீங்கள் மேக்கப் போடுறதுக்கு போகிறீங்களே, எதுவும் சொல்லலையா? நீ மேக்கப் போடு, நான் ஆஃபீஸ் லீவ் போட்டு குழந்தைய பார்த்துக்கிறேன்னு அவர் தான் அனுப்பி விட்டார். ஓ, ஸோ ஸ்வீட்டில் நீங்கள் ரொம்ப லக்கிங்க. நீ என்ன பேச போறன்னு எனக்கு தெரியும். வேணாம், போய் வேலையை பாரு. டேய், என்ன பருப்பா நீ? ஏதோ ரொம்ப பெரிய பருப்பு மாதிரி பண்ற. நான் மேக்கப் போடுற வேலையை பார்த்தா உனக்கு என்னடா பிரச்சனை? ஆ, உனக்கு விருப்பம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நான் இந்த மேக்கப் போடுற வேலையை பார்க்க தான் போறேன். ஏய், என்ன என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்லைங்க, ஒன்றும் இல்லை. போ, போய் வேலையை பாரு. ஹலோ, சொல்லுங்க. என்னம்மா, என்ன மேக்கப் போட்டிருக்கீங்க என் தங்கச்சிக்கு? ஏங்க என்னாச்சு? நீ போட்ட மேக்கப்பால என் தங்கச்சிக்கு ஃபேஸ் எல்லாம் அலர்ஜி ஆயிருக்குமா? என்னங்க சொல்றீங்க? அப்படிலாம் ஆக வாய்ப்பே இல்ல. ஏங்க, நான் யூஸ் பண்ணது எல்லாமே ப்ரொஃபஷனல் ப்ராடக்ட்ஸ்ங்க. அப்படிலாம் ஆக வாய்ப்பே இல்ல. நீ போட்ட மேக்கப் ஆகலன்னா வேற எப்படி ஆச்சு? சும்மா இருக்கா, நீ விடுக்கா. சும்மா இரு, எனக்கு தெரியாது. இங்க பாருமா, உன்னை சும்மாவே விட போறது கிடையாது. உன்னை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. அது மட்டும் இல்ல, உன்னை பத்தி மீடியால சொல்லி உன் மானத்தை வாங்குறனா இல்லையான்னு பாரு. ஏங்க, என்னங்க என்னென்னோ பேசுறீங்க? நம்ம உட்காந்து பேசுவோங்க. என்ன நடந்துச்சுன்னு முதல்ல பேசுவோம். அதுக்குள்ள இவ்ளோ பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க. என்னம்மா பேசுறது? ஏங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஒரு சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு எப்படி மேக்கப் பண்ணணும்னு கூட உங்களுக்கு தெரியாது? சென்சிட்டிவ் ஸ்கின்னா? ஏங்க, மேக்கப் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிருங்க, டைம் இல்ல. சரிங்க. வரேன். ஏங்க, உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் அலர்ஜி அந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் இல்ல அதெல்லாம் எதுவும் ப்ராப்ளம் இல்ல, நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நீ சொல்லு. சரி, ஓகேங்க. ஏங்க, நான் நீ கேட்கும்போது அவங்க அதெல்லாம் இல்லைன்னு சொன்னாங்க. என்னம்மா நீ பாட்டு போய் சொல்லிட்டு இருக்க? ஏங்க, கேட்கும்போது சொல்லியிருந்தா தானே அதுக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்க முடியும். ஏண்டி, உனக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் சொல்லலையா? ஐயோ, அப்ப ஃபோன் பேசிட்டே சொல்லலக்கா. பைத்தியம். ஏமா, அவங்க சொல்லணும்னா உனக்கு எங்கம்மா போச்சு? எந்த ஸ்கின்னுக்கு எப்படி பண்ணணும் கூட உங்களுக்குலாம் தெரியாது? இல்ல, அவ்வளவு காசு வாங்குறீங்களே, மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு இது கூடமா தெரியாது? உன்னை போய் பிடிச்சேன் பாருமா, வைமா போனே. பூஜா, இதோ வந்துட்டேங்க. எல்லாம் ஓகேடி. இன்னும் மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் வரவே இல்லை. எல்லாம் கல்யாணம் தான் முடிஞ்ச பிறகு வருவாங்க போல. என்னத்த சொல்றதோ தெரியல. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட்டுங்க. மேக்கப் ஆர்டிஸ்டா? நீங்களா? ஆமா, ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, ஒண்ணும் இல்ல. சரி, நான் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். வந்தோடனே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரி, போயிட்டு சீக்கிரம் வாங்க. ம். மச்சான், என் மாமியார் ஏதோ மட்டமான மேக்கப் ஆர்டிஸ்ட் புக் பண்ணி வச்சிருக்கா போலடி. ஏதோ 2000 3000 பண்ற மேக்கப் போல. கிழவிங்க உயிர் எடுக்கிறதுக்காக கம்மி மேக்கப் ஆர்டிஸ்ட் புக் பண்ணி வச்சிருக்கு. என்னத்த பண்ணி வைக்க போறாலோ தெரியல. வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்புறம் பேசுறேன். ஓகே, பை பை. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. உட்காருங்க. நல்லா இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூங்க. நான் ஒரு உண்மையை சொல்லிட்டா, நானே மேக்கப் ஆர்டிஸ்ட் பார்த்துருந்தா கூட இந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. அண்ட் ஐம் ஸோ சாரிங்க. எதுக்குங்க? இல்லை, நான் உங்களை கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணிட்டேங்க. தெரியுங்க, நீங்கன்னு இல்லை, இன்னும் நிறைய பேர் அப்படிதான் ஜட்ஜ் பண்றாங்க. ஐயோ, அதை நான் மீன் பண்ணலங்க. பரவாயில்லைங்க. எனிவேஸ், உங்கள் ஒர்க் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். சரிங்க. இந்தா, இது அங்க வச்சிரு. நல்லா வந்திருக்குங்க. சூப்பரா இருக்கீங்க. இல்லக்கா, நல்லா இருக்கு.
ஏங்க மாப்பிள்ளைய கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? அவர் வந்து உங்களை பார்த்து கொடுக்குற ரியாக்ஷன்லாம் நான் அப்படியே கேப்சர் பண்ணி இன்ஸ்டால போடுவேன். எங்க இதெல்லாமா போடுவீங்க? ஆமாங்க, இப்போ இதெல்லாம் தான் ட்ரெண்டு. நிறைய வீடியோஸ்லாம் வைரலாக இருக்கு. அதே மாதிரி நம்மளும் போட்டால் செமையாக வைரல் ஆகும்ல, வியூஸ்லாம் வரும், எங்களுக்கு ஃபாலோவர்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆவாங்கல்ல, அதாங்க. சரி இருங்க கூப்பிடுறேன். ஏய் ஃபோன் குடுறி. அனன்யா ரெடி ஆயிட்டியா? சரி கிளம்பலாம், நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி வந்துடுறேன். ஏங்க சொல்லுங்க. என்னங்க பொண்ணை இவ்வளோ அழகாக ரெடி பண்ணி நிப்பாட்டி வச்சிருக்கோம், நீங்கள் எதுவுமே ரியாக்ஷனே கொடுக்காம போறீங்க? அழகாக இருக்காங்க. சூப்பராக இருக்காங்க. சூப்பராக இருக்காங்க. அவ்வளோதானாங்க? வேற என்ன சொல்லணும்? ஒன்றும் பண்ண வேணாங்க, நீங்கள் போய் ட்ரெஸ் மாற்றுங்க. சரி சீக்கிரம் வந்து அனன்யா, டைம் ஆச்சு. என்னக்கா வியூஸ் போச்சு, ட்ரெண்டிங்ல இருந்து மிஸ் ஆயிட்டேக்கா. இவ ஒருத்தி சும்மா அறி. என்னங்க இவ்வளோ அழகாக ரெடியாக நிற்கிறீங்க, எதுவுமே ரியாக்ஷனே கொடுக்காம போறாரு? அவன் அப்படிதாங்க, ரியாக்ஷன்லெஸ் ஃபெல்லோ. ரொமான்டிக்காக கூட எதுவும் பண்ண மாட்டான். அவனை கல்யாணம் பண்ணிட்டு நான் என்ன அவஸ்தைப்பட போறேனோ. நீ ஏண்டி நிற்கிற? போடி போய் திங்ஸை பேக் பண்ணி போடி. அவன் வியூஸ் போன காண்டில் இருக்கான். அக்கா எனக்கு ஒரு டவுட்க்கா. சொல்றா. இல்ல உங்களுக்கு 20,000 30,000லாம் கிடைக்குது ஒரு செஷனுக்கு, எனக்குலாம் 5,000 கிடைக்கிறதுக்குள்ளேயே நாய் பாடத பாட வேண்டியதா இருக்கு. நான் எடுத்தோன்னே இவ்வளோ வாங்குறேன்னு நினச்சிட்டு இருக்கியாடா நீ? நீனே இல்லை, இன்னும் வெளியில் நிறைய பேர் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகிட்டு உடனே 50,000 60,000 இல்லை 1,00,000 வரைக்கும் கொடுப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதான் கிடையாது. நான்லாம் ஆரம்பத்தில் 1,000 ரூபாய் 2,000 ரூபாய்க்குலாம் கூட வேலை செஞ்சுருக்கேன் தெரியுமா? அவ்வளோ ஏன் ஃப்ரீயாக கூட சில பேருக்கு வேலை செஞ்சு கொடுத்துருக்கேன் தெரியுமா? முதல்ல நம்மளோட ப்ரொஃபைல் நல்லா பில்ட் பண்ணணும். நான் இந்த இடத்துக்கு வரத்துக்கு எனக்கு எத்தனை வருஷம் எடுத்தது தெரியுமா? ப்ரொஃபைல் பில்ட் பண்ணு, அதுக்கு கிளையண்ட் வேணும். ஆமாம், அதுதானக்கா எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு கிளையண்ட் பிடிச்சி 5,000 ரூபாய் பேமெண்ட்டை கையில வாங்குறதுக்குள்ள ஐயோ அப்பான்னு ஆயிடுது. கிடைக்கும்டா, கொஞ்சம் டைம் எடுக்கும், வெயிட் பண்ணு. சரி வா போலாம். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் போலங்க, நான் போய் பண்ணல. இங்க மழையா இருக்குங்க, நான் வீட்டுக்கு வந்து பேசுறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இப்போ சொல்லு, இப்போவே எனக்கு தெரிஞ்சாகணும். எங்க சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் எங்க மேக்கப் போடுறதுக்கு போலங்க. உனக்குலாம் வெக்கமாவே இல்லை? எனக்கு தெரியாம ஒரு வேலையை பார்த்துட்டு என்கிட்ட அவ்வளோ மாதிரி வந்து பேசுறேன். ஐயோ இப்போ சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. எப்போ உனக்கு என்னை விட அந்த மேக்கப் போடுற வேலை முக்கியம்னு சொன்னியோ அன்னைக்கே எல்லாம் முடிச்சு ஏங்க இனிமே உனக்கு எனக்கு எந்த நான் சொல்றது கொஞ்சம் தயவுசெய்து காது குத்து கேளுங்க. நான் போலங்க. போன வீடு நிகழ்வில் யார் தந்த உறவு யார் கொண்டதோ, வானம் பொழிந்ததோ, முடிந்த போர்க்காலம் முடிவில் யார் வென்றதோ. உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப்னா என்கிட்ட கேளு, முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேன்.